Hi friends, இன்னைக்கு நம்ம என்ன பார்த்துக்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ப்ளவுஸ்ல இருந்து ஆர்ம் ஹோல் ஹைட் எப்படி கண்டுபிடிக்கிறது இல்ல ஜஸ்ட் ரவுண்ட் வெச்சு ஆர்ம் ஹோல் ரவுண்ட நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கற இந்த ரெண்டு மெத்தடும் உங்களுக்கு சொல்லி தர போறேங்க. ரொம்ப ஈஸியான மெத்தட். நீங்க இத கத்துக்கிட்டீங்க அப்படினா உங்களுக்கு ஆர்ம் ஹோல் அளவு எடுக்கிறதுல டவுட்டே வராதுங்க. இது போல தொடர்ந்து டெய்லரிங் வீடியோஸ் நம்ம சேனல்ல வரும். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படினா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் மெத்தட் எப்படி ஆர்ம் ஹோல் அளவை கண்டுபிடிக்கிறது அப்படினு பாத்தீங்கன்னா ப்ளவுஸை இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. முதுகு பகுதி நம்ம பக்கம் இருக்கணும். பேக் சைடுல தான் எப்பவுமே ஆர்ம் ஹோலோட அளவு எடுத்துக்கணுங்க. கரெக்ட்டா ஷோல்டர்ல டேப் இப்படி வெச்சுக்கோங்க. வெச்சிட்டு ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படினா நீங்க இப்படியே அந்த ஆர்ம் ஹோல் தையல் எங்க வந்திருக்கோ அந்த அளவு இப்படி டேப்பை மடக்கியும் கண்டுபிடிச்சிக்கலாம். அதாவது அந்த தையலுக்கு நேரா டேப் இப்படி மடக்குனீங்கன்னா இந்த இடத்துல எந்த நம்பர் வருதோ அதுதான் அதோட உயரம். இப்படி மடக்கி கூட கண்டுபிடிச்சிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு அப்படி வரல, செட் ஆகலை அப்படின்னா கரெக்டாக அதே ஷோல்டர் நேர் டேப் வச்சுக்கோங்க. வச்சுட்டு டேப் நகலாத மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்படி ஒரு ஸ்கேல் வச்சு கூட நீங்கள் ஆர்ம் ஹோலோட ஹைட்டை கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த நேர் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல முடியுதோ, இந்த தையல் நேர்லேருந்து இந்த டேப் நம்ம வச்சுருக்க இடம் எந்த இடத்துல முடியுதோ அதுதான் அந்த ப்ளவுஸோட ஆர்ம் ஹோலோட உயரம் அப்படின்னு கணக்கு பண்ணிக்கலாங்க. அப்புறம் மூணாவது மெத்தட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா டேப் எப்படியே வச்சுக்கோங்க. எந்த பக்கமும் வளைக்காமல் அப்படி வச்சுட்டு கரெக்டாக ஷோல்டர்லேருந்து கொஞ்சம் தள்ளி ஸ்லீவ் பக்கமாகவே இப்படி கிட்ட வச்சு பார்த்தீங்கன்னாலும் நமக்கு ஆர்ம் ஹோலோட அந்த ஹைட் வந்து நமக்கு தெரியும். இதை எப்படி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ப்ளவுஸோட உயரம் பார்த்தீங்கன்னா 14 இன்ச்சு. நீங்கள் எந்த உயரம் சைஸ் வந்து எந்த அளவு இருந்தாலும் சரி, 15 இருந்தாலும் சரி, 14 இருந்தாலும் சரி, நம்ம கணக்கு பண்ண வேண்டியது 13ங்க. 13.5 இன்ச்சு கரெக்டாக வச்சு அந்த டேப் வந்து இப்படி வச்சு பாருங்கள். 13.5 இன்ச்சிலேருந்து நமக்கு வந்து மேல் நோக்கி அப்படியே பாருங்கள். அது எந்த இடத்துல முடியுதோ அதுதான் இந்த ஆர்ம் ஹோலோட ஹைட்டுங்க. இப்போ எனக்கு இது வந்து 6 இன்ச்சில் முடியுது. நம்ம இப்படி வச்சு டேப்பை வச்சு பார்க்கும்போது எனக்கு 6 இன்ச்சு தான் வந்தது. அதே சமயம் ஸ்கேலை வந்து இங்கே வச்சுட்டு குறுக்க வச்சு பார்த்தப்போ எனக்கு 6 இன்ச்சு தான் வந்தது. இப்போ நான் இங்கே வந்து ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி 13.5 இன்ச்சு கணக்கு பண்ணியிருக்கேன். அப்போவும் எனக்கு இது வந்து 6 இன்ச்சு தாங்க வருது. இப்போ 14 இன்ச்சு 15 இன்ச்சு இருந்ததுனாலும் நம்ம வந்து கரெக்டாக இந்த இடத்த 13 கணக்கு பண்ணி தான் இதோட ஆர்ம் ஹோல் ஹைட் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறோம். அதுவே இது 12.5 இன்ச்சு தான் இருக்குது அப்படின்னா அப்போ நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா 12.5 இன்ச்சுனா 13 வந்து கீழ் நோக்கி வச்சுக்கணும். இடுப்பளவு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த இடத்துல இருக்குது. எனக்கு வந்து இதுதான் 12 அப்படின்னா நம்ம இங்கேருந்தே வச்சுக்கணும். 13 வந்து எங்கே வருதோ அதை நோக்கி வச்சு அந்த ஆர்ம் ஹோல் ஹைட் எவ்வளவோ அதை நம்ம மெஷர் பண்ணிக்கணுங்க. அப்புறம் வந்து ஜஸ்ட் ரவுண்டை வச்சு ஆர்ம் ஹோல் உயரம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது இப்போது ஜஸ்ட் ரவுண்ட் வந்து எந்த அளவாக இருந்தாலும் சரிங்க. இப்போ ஒரு ப்ளவுஸ் வந்து 36ன்னு வச்சுக்கோங்க. 36 சைஸ் ப்ளவுஸு அதை வந்து நம்ம எப்படி ஆர்ம் ஹோல் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத இப்போ நம்ம ஈஸியாக சொல்லித்தர போகிறேன். இப்போது 36 சைஸுன்னு வச்சுக்கோங்க. அதை வந்து 8ஆல் வகுத்துக்கோங்க. அப்போது நமக்கு கிடைக்கிறது பார்த்திங்கன்னா 4.5 ப்ளஸ் அது கூட 1.5 இன்ச்சு சேர்த்திங்கன்னா 6. அதோட ஆர்ம் ஹோல் ஹைட்டு பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சுங்க. இப்படி தான் கண்டுபிடிக்கணும். நீங்கள் இது 36 தான் இல்லை, எந்த சைஸ் ப்ளவுஸாக இருந்தாலும் சரி 8ஆல் டிவைட் பண்ணி ப்ளஸ் அது கூட 1.5 இன்ச்சு சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆர்ம் ஹோல் ஹைட் வந்து கிடச்சிருங்க. இந்த மெத்தடையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே சமயம் உங்களுக்கு இனிமேல் இந்த டவுட்டே வராது. இது வந்து ஆர்ம் ஹோல் ஷோல்டர் ஆர்ம் ஹோல் வளைவு கூட எப்படி இதே மெத்தடில் ஒரு ப்ளவுஸோட ஜஸ்ட் ரவுண்ட் வச்சு டிவைட் பண்ணி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுக்கான சார்ட் கூட நம்ம சேனலில் நான் கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கூட தரேன், நீங்கள் போய் செக் பண்ணுங்கள். இதே போல் வேறு ஏதாவது டெய்லரிங் வீடியோஸ் வேணுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.